பிறந்தநாள் விழாவை மிக மகிழ்ச்சிகரமாக எல்லோரும் இந்த ஊரே சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள், எள்ளு பேர பிள்ளைகள் வர நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க, அதான் அவங்க ரகசியம்னு நெகிழ்ந்து போன உறவினர்கள். குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடிய நெகிழ்ச்சி சம்பவம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் செட்டி தெருவுல வாழ்ந்துட்டு வரவங்க தான் தாவீது. இவங்களுடைய மனைவி ராஜாமணி, வயது 100. இவங்க 1925ஆவது ஆண்டு சிவகங்கை மாவட்டம் சருகணியில பிறந்து திருமணத்துக்கு அப்புறமா பாபநாசத்துல வாழ்ந்துட்டு வராங்க. ராஜாமணியுடைய குடும்பத்துல 2 மகன்கள், 6 மகள்கள், மருமகன்கள், மருமகள்கள், பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் பேத்திகள், எள்ளு பேரன் பேத்திகள்னு 107 பேர் வாரிசுகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் பாட்டி ராஜாமணிக்கு 100 வயது தொடங்குறதால குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் சார்பில் 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கு. குடும்பத்தினர் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாபநாசம் புனித செபஸ்தியார் ஆலயத்துல திருப்பணி நடத்திருக்காங்க. பின்னர் மேல தாளங்கள் முழங்க பட்டாசு வெடிச்சு பாபநாசம் தளபதி மஹால்ல கேக் வெட்டி இனிப்பு வழங்கி விருந்து உபசரிப்பு செஞ்சு பாட்டியுடைய பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்காங்க. உறவினர்கள் எல்லாருமே இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாட்டிய இதுவரைக்கும் எந்த நோயுமே எட்டி கூட பார்த்ததில்ல, சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம்னு எந்த பிரச்சனையும் வந்ததில்லைன்னு சொல்லிருக்காங்க. கொரோனா காலத்துல கூட தெம்பா இருந்தாங்க, கண் பார்வை நல்லாவே இருக்கு, இதுவரைக்கும் கண்ணாடி கூட போட்டதில்லைன்னு உறவினர்கள் நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வுல உறவினர்கள் எல்லாருமே பாட்டிக்கு பரிசு பொருட்களும் சால்வை இனிப்புகளை வழங்கி பாட்டி ராஜாமணி கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.